அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஒரு ஒட்டு மாங்காய் கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு இது மாதிரி நம்ம குலுக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு. இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம நைஸாக பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவு கூடயே நம்ம ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். கடாய் ஆல்ரெடி சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு 5 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாங்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிருந்த வெந்தயத்தூளும் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூள் நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சு அப்படியே விட்டுறலாம். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம சகர் நேரத்தில் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா நல்லா சாப்பாடும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச பவுலில் மாற்றிக்கலாம். இதை தான் மாற்றிக்கணும். ஈரமாக இருந்துச்சுன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும், அதனால தான் சொல்கிறேன்.